சென்னைக்கு வருகை தரும் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் சைதாப்பேட்டையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஹரிகரன். ஹரிகரன், இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கெடுத்திருக்காங்க? கூடுதல் தகவல். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னைக்கு வருகை தரவுள்ளார். குறிப்பாக 2:45 மணிக்கு சென்னை வருகை அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த மீனவர்கள் பிரச்சனையில எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல. குறிப்பாக கடந்த மாதம் இலங்கை கடற்படையால 3 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அவர்கள் படகுகளையும் கைப்பற்றப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக கடந்த பிரதமர் மோடி பொறுப்பேற்ற 10 ஆண்டுகளாக மீனவர்கள் தொடர்ச்சியாக சித்திரவதைகளை அனுபவித்து வருவதாக புகார்களை கூறி கடந்த சில வாரங்களாக காங்கிரஸ் கட்சியினர் தமிழகம் முழுவதுமே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. கடந்த வாரம் ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சூழல்ல மீனவர்கள் நலனை எந்த விதத்திலுமே மோடி அரசு பாதுகாக்கல. வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இலங்கை அரசுக்கு சாதகமாக செயல்படுத்தணும், மீனவர்கள் நலனை பாதுகாக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி சென்னை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நிலையில இன்று அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு தலைமையில 100க்கும் மேற்பட்டவர்கள் பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை பேருந்தில் ஏற்றிச் சென்று காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். மீனவர்களை கைது செய்யும், மீனவர்களை சிறைபிடிக்கும், இலங்கை அரசை கண்டிக்காத மாவட்ட தலைவர்கள் அருமை நண்பர் துரை மற்றும் மாநில பொதுச் செயலாளர்கள் அருமை நண்பர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.